வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் வச்சு குருமா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க. அதுவும் பார்த்திங்கன்னா குக்கரில் ஒரு 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அந்த குருமா. இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஆப்பம், இடியாப்பம், டிஃபனுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பாட்டுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். புலாவ் கூடையும் வச்சு சாப்பிட்லாம், நம்ம சாப்பாட்டில் போட்டும் சாப்பிட்லாம். எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு அருமையான குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ குருமா செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தேங்காய் விழுத அரைச்சிக்குவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். அதில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு இல்லைன்னா நீங்கள் இந்த இடத்துல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்குங்க. ஒரு 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் குருமா வைக்கிறதுக்கு. நல்லா எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ நம்ம குருமா தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தாளிப்பு ஜாமான் பார்த்திங்கன்னா ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கல்பாசி, சின்ன துண்டு பட்டை, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இடித்து வச்சது சேர்த்துக்கிறேன். இடிச்சிட்டு சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும், அதனால் இடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறம் இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்குவோம். ஒரு பெரிய வெங்காயம் இது போல் நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா ஒரு பாதி அளவு வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கி விட்டுக்குவோம். ஒரு 2 செகண்ட் வதக்கி விட்டோம்னா போதும். அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு 2 செகண்டுக்கு வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா ஓரளவு வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 2 செகண்டுக்கு இதை வதக்கி விடுவோம். அடுப்பு தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. மசாலா சேர்க்கும் போது ஒரு 2 செகண்டுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூடவே நல்லா 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். இது வந்து ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி. இது வந்து நீங்கள் காஞ்ச பட்டாணினா நல்லா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு சேர்த்திங்க அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும். இது கூடவே ஒரு 2 மீடியம் சைஸில் உள்ள உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுதியும் இது கூட சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா ஒரு 2 செகண்டுக்கு இது போல் கலந்து விட்டுட்டு மிக்ஸி ஜார் கழுவி நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம். இதில் இந்த காய்கறிலாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுருங்க. உப்பு காரம் போதுமானு செக் பண்ணிக்கங்க. தேவைன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்து நீங்கள் குக்கர் மூடி போட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு பார்த்திங்கன்னா விசில் போட்டதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி நல்லா ஒரு 2லேருந்து 3 விசில் வச்சிங்கன்னா போகிறோம். நல்லா அருமையாக வெந்து வந்துடும். இது வந்து நீங்கள் காஞ்ச பட்டாணி ஊற வச்சு சேர்க்குறீங்கன்னா இன்னொரு 2 விசில் எக்ஸ்ட்ரா விட்டுக்குங்க. நான் வந்து ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா 3 விசில் தான் வச்சு எடுக்க போகிறேன். காஞ்ச பட்டாணி அப்படின்னாக்கா நீங்கள் கொஞ்சம் 2 விசில் எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா தான் நமக்கு நல்லா வெந்து வரும். இப்போ நல்லா ப்ரெஷர்லாம் தன்னால் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுவோம். இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நம்ம பரிமாற வேண்டியதான். அவ்வளோதான் நம்மளோட உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். எல்லா வகையான சாப்பாட்டு கூடயும் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கம்மியான மசாலாவை பயன்படுத்தி செய்யும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த குருமா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.